இன்னைக்கு நம்ம பார்க்க போறது 2023ல ரிலீஸ் ஆன ஒரு மலையாள படத்தோட ஸ்டோரி தான் பார்க்க போறோம். கட்டாயம் இந்த படத்தை அவசியம் எல்லாரும் பார்க்கணும். அதுலயும் குறிப்பா இந்த பொண்டாட்டிய எதுக்கு எடுத்தாலும் சந்தேகப்பட்டுக்கிட்டு இருக்க புருஷங்கள்லாம் கண்டிப்பா பார்க்க வேண்டிய ஒரு படம். இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. இந்த படத்தோட ஸ்டார்டிங் சீன்லயே கேரளால ஒரு அழகான கிராமத்தை காமிக்கிறாங்க. அங்க 15 வருஷமா மிலிட்டரியில இருந்த ஹீரோயினோட ஹஸ்பண்ட் இப்போ ஊருக்கு வந்துகிட்டு இருக்காரு. இதுக்கு மேல அவருக்கு திரும்பவும் மிலிட்டரிக்கு போக விருப்பம் இல்ல. இங்கே செட்டில் ஆயிடலாங்கிற ஒரு முடிவோட தான் இங்க வந்திருக்காரு. அப்படியே கட் பண்ணா இந்த பக்கம் படத்தோட ஹீரோயினை காமிக்கிறாங்க. அவங்க ஒரு ஸ்கூல்ல டீச்சரா இருக்காங்க. அதே ஸ்கூல்ல தான் ஹீரோயினோட பொண்ணு கூட படிக்கிறா. ஒரு போலீஸ் ஆபீசர் ஒரு சின்ன பையனை விசாரிச்சுக்கிட்டு இருக்காரு. என்ன நடந்திருக்குன்னா அவனோட மொபைல்ல இருந்து ஒரு சில 18+ படங்களை எல்லாம் அவனோட ஃப்ரெண்ட்ஸுக்கு அவன் ஷேர் பண்ணிருக்கான். இதை அவங்க கண்டுபிடிச்சிட்டாங்க. அதுவும் சின்ன வயசு ஸ்கூல் படிக்கிற பையனுக்கு எப்படி இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் தெரியுது அப்படிங்கறத விசாரிக்கிறதுக்காக தான் இந்த போலீஸ் ஆபீசர் வந்திருக்காரு. அவங்ககிட்ட டீட்டெயில்டா கேட்கும் போது தான் தெரியுது அவனோட அப்பாவோட மொபைலை திருட்டுத்தனமா எடுத்து அந்த மொபைல்ல இருந்தா அந்த வீடியோவை இவனோட மொபைலுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணி இவனோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு எல்லாம் அனுப்பியிருக்கான். இந்த மாதிரியான தப்பெல்லாம் பண்ணக்கூடாது. பாத்தீங்களா, நம்ம சின்ன பசங்களை ஒண்ணுமே சொல்ல முடியாது. அவங்க கெட்டு போறதுக்கு முக்கிய காரணம் அவங்கள பெத்தவங்க தான். அவங்க இவ்வளவு கேர்லெஸ்ஸா இருக்கறனால தான் இப்படி எல்லாம் நடக்குதுங்கிற மாதிரி அந்த போலீஸ் ஆபீசர் ஹீரோயின் கிட்ட பேசிக்கிட்டு இருக்காரு. இந்த மாதிரியான விஷயங்களை பத்தின அவேர்னஸ் கிளாஸ் இங்க இருக்கிற எல்லா டீச்சர்ஸ்க்குமே எடுக்கணுங்கிறதெல்லாம் ஹீரோயின் கிட்ட அவர் சொல்லிக்கிட்டு இருக்காரு. கூடவே ஹீரோயினோட ஹஸ்பண்ட் வேற இப்பதான் மிலிட்டரியில இருந்து வந்திருக்காருன்னு சொல்லி அவருக்கு தெரியும். மறுபடியும் ஏதாவது வேலைக்கு போற ஐடியா இருக்கா, என்ன பண்ணிட்டு இருக்காரு அப்படிங்கிற மாதிரி ஹீரோயின் கேட்க அவங்க என்ன சொல்றாங்கன்னா, இல்ல சார், ஆல்ரெடி பேங்க்ல செக்யூரிட்டி வேலை அவருக்கு கிடைச்சிருக்கு, அவரும் போய்கிட்டு தான் இருக்காரு அப்படிங்கிற மாதிரி ஹீரோயின் சொல்றாங்க. வேற ஏதாவது ஹெல்ப் வேணாலும் எங்கிட்ட மறக்காம கேளுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அந்த போலீஸ் ஆபீசர் அங்க இருந்து போயிடுறாரு. ஹீரோயினும் அவங்களுக்கு கிளாஸ் முடிஞ்சதும் அவங்க பொண்ணை கூட்டு வீட்டுக்கு போறாங்க. இப்போ புதுசா அவங்க பாட்டு வேற கத்துட்டு இருப்பாங்க போல தெரியுது. ஒரு பாட்டு வாத்தியார் ஹீரோயினுக்கும் அவங்களோட பொண்ணுக்கும் கிளாஸ் நடத்திட்டு இருக்காரு. அந்த சமயம் பார்த்து ஹீரோவும் அவரோட வேலையா முடிச்சிட்டு வீட்டுக்கு வர இவனை பார்க்கும் போதே அவருக்கு கொஞ்சம் வித்தியாசமா தோணுது. நம்ம கொஞ்ச நாள் இங்க ஊருக்குள்ள இல்லங்கிறனால இவங்க என்னெல்லாம் வேலை பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு ஹீரோயின் மேல இவருக்கு கொஞ்சம் சந்தேகம் இருக்க மாதிரி தெரியுது. அந்த பாட்டு சொல்லி கொடுக்க வந்தவனே இவரு வித்தியாசமா பார்க்க அவரும் இதுக்கு மேல நம்ம இங்க இருக்கிறது நல்லது இல்லைன்னு சொல்லி எழுந்து கிளம்பிடுறாரு. இந்த படம் எடுத்தது கொரோனா டைம் அப்படிங்கறனால அப்ப அதிகமா ஆன்லைன் தானே கிளாஸுக்கெல்லாம் யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ அதே மாதிரி தான் அந்த ஸ்கூல்லையும் பாதி ஒர்க்க அங்க ஸ்கூல்லையும் மீதிய ஆன்லைன்ல பண்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஹீரோயின் வேற அடிக்கடி சிஸ்டம் முன்னாலேயே உட்காந்துக்கிட்டு இருக்கிறது ஹீரோவுக்கு சுத்தமா பிடிக்கல. நம்ம வீட்டுக்கு வந்தா கூட இவன் நம்மளை கண்டுக்கிறதே இல்ல, எப்ப பார்த்தாலும் அவ வேலையிலே இருக்கிறா அப்படிங்கிற மாதிரி அவர் நினைச்சுக்கிட்டு இருக்காரு. சரி, இவங்க என்னமோ பண்ணிட்டு போட்டோம்னு சொல்லி அவர் மிலிட்டரியில இருந்து சரக்கெல்லாம் கொண்டு வந்திருப்பாரு போல தெரியுது. அது அவரோட ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் கொண்டு போய் கொடுத்து அவங்க ஒரு பக்கம் ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. அடுத்த நாள் பால் போடுறவன், பேப்பர் போடுறவன், இப்படி யார் வந்தாலும் கூட ஹீரோவை கண்டுக்கிறதே இல்ல. எல்லாம் ஹீரோயினை தான் கேட்கறாங்க. இங்க ஒரு பெரிய மனுஷன் இருக்கிற நம்மளை யாருமே மதிக்கிறது இல்லைன்னு சொல்லி ஹீரோவுக்கு இது வேற ஒரு பக்கம் மன வருத்தமா இருக்கு. ஹீரோவோட ஃப்ரெண்டு அந்த பக்கம் பைக்ல வந்துகிட்டு இருக்க நம்மால அவனை ஸ்டாப் பண்ண சொல்லி எனக்கு தெரிஞ்ச ஒருத்தவங்களோட மொபைல்ல வாட்ஸ்அப்பை ஹேக் பண்ணும், அவங்க யாரு கூட எல்லாம் பேசுறாங்க, என்னெல்லாம் பேசிருக்காங்க அப்படிங்கிற இந்த விஷயம் எல்லாம் எனக்கு தெரியணுங்கிற மாதிரி இவர் சொல்ல, அதுக்கு அவனோட ஃப்ரெண்ட் என்ன சொல்றானா, நீ நினைக்கிற மாதிரி அது ஒன்னும் அவ்வளவு ஈஸியெல்லாம் இது பண்ண முடியாது, அவங்களோட நம்பர் வேணும், அந்த ஒட்டுமொத்த டீட்டெயிலும் தெரிஞ்சாதான் நீ சொன்ன அந்த ஹிஸ்டரி எல்லாம் எடுக்க முடியுங்கிற மாதிரி சொல்ல ஹீரோவும் சீக்கிரமே அந்த நம்பருக்கு ஏற்பாடு பண்றங்கிற மாதிரி சொல்லிட்டு அந்த பக்கம் போயிடுறாரு. இவர் குளிச்சுக்கிட்டு இருக்க ஹீரோயின் அந்த பைப்ல இருந்து தண்ணி எடுத்து வந்து கொடுத்தா அது வேணாங்கிற, கிணத்துல இருந்து எடுக்கணும், அந்த தண்ணி தான் சுத்தமா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்ல இந்த ஆளு கூட சரியான இம்சியா போச்சு அப்படிங்கிற மாதிரி ஹீரோயின் அவங்க தலையிலே அடிச்சுக்கிறாங்க. இருந்தாலும் புருஷன் தானே, எதுவும் பண்ண முடியாது. அவங்க ஸ்கூலுக்கு கிளம்பி போயிட இப்ப கிறிஸ்மஸ் வேற வரப்போறதுனால அதுக்கு ஏதோ ஒரு ஃபங்க்ஷன் மாதிரி ஒன்னு செலிப்ரேட் பண்ண போறதா அந்த ஹெட் மாஸ்டர் சொல்றாங்க. கூடவே அதுக்கு என்னெல்லாம் விஷயம் எல்லாம் பண்ணுமோ அது எல்லாத்தையும் ஹீரோயினை தான் தலைமை தாங்கி நடத்த சொல்றாங்க. ஹீரோயினும் சரின்னு சொல்லிட அந்த போலீஸ் ஆபீசர் வேற ஒரு அவேர்னஸ் கிளாஸ் கண்டக்ட் பண்ணு சொல்லியிருப்பாருல, அதுக்காக அங்க ஒரு சைபர் ஆபீசர் வந்திருக்க. இன்டர்நெட் வந்து எந்த மாதிரி எல்லாம் செயல்படுது, அதை நம்ம எப்படி உபயோகிக்க கூடாது, இதனால எந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் வரக்கூடும் அப்படின்னு அங்க இருக்கிற எல்லாருக்கும் கிளாஸ் எடுத்துக்கிட்டு இருக்காரு. அங்க இருக்க எல்லா ஸ்டாஃபும் அதை கவனிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஒரு கட்டத்துல ரொம்ப போர் அடிக்க உங்க யாருக்காவது பாட்டு பாட தெரியுமா, வந்து பாடுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்ல எல்லாரும் சேர்ந்து ஹீரோயினை தான் காமிக்கிறாங்க. ஏன்னா இவங்க ஆல்ரெடி பாட்டு கிளாஸ் எல்லாம் போயிட்டு இருக்காங்கல்ல, இவங்களுக்கு நல்லா பாட தெரியுங்கிற மாதிரி சொல்ல ஹீரோயினும் வந்து ஒரு சாங்க போட நமக்கே இது அவேர்னஸ் கிளாஸா இல்ல பாட்டு கச்சேரியாங்கிற மாதிரி ஒரே குழப்பமா இருக்கு. அப்படியே கட் பண்ணா இந்த பக்கம் பேங்க காமிக்கிறாங்க. ஹீரோயினோட ஹஸ்பண்ட் அங்க செக்யூரிட்டியா வேலை பார்த்துக்கிட்டு இருக்கு. அந்த சமயம் அந்த ஸ்கூல்ல ஒரு எஸ்ஐ போலீஸ் ஆபீசர் வந்திருப்பாருல, அவரு ஹீரோவை பார்த்ததும் இவரே போய் வாண்டடா இன்ட்ரோடியூஸ் ஆகிக்கிறாரு. நான் தான் இந்த ஊர்ல இன்ஸ்பெக்டரா இருக்கேன், அது போக எனக்கு உன்னோட ஒய்ஃப் நல்லாவே தெரியும், உங்களுக்கு இந்த ஜாப் பிடிச்சிருக்கா அப்படிங்கிற மாதிரி கேட்க ஹீரோவும் இப்போதைக்கு எனக்கு வேற வழி இல்ல, கொஞ்ச நாளைக்கு இந்த ஜாப்பை கண்டினியூ பண்ணலான்னு இருக்கேன், அதுக்கப்புறம் வேற ஏதாவது நல்ல வேலை கிடைச்சா அப்படியே மாறிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்ல எனக்கு தெரிஞ்சவங்க சில பேர் இருக்காங்க, நானும் வேணா நல்ல ஆஃபர் வந்தா உங்களுக்கு சொல்றேன் அப்படிங்கிற மாதிரி இந்த போலீஸ் ஆபீஸ் சொல்லிட்டு போக ஏற்கனவே இவருக்கு ஹீரோயின் மேல சந்தேகம் வர ஜாஸ்தி. இதுல இந்த மாதிரி இவர் சொல்லிட்டு போனதும் உனக்கு இப்படி எல்லார் கூடயும் பழக்கம் இருக்குல்ல அப்படிங்கிற மாதிரி மனசுக்குள்ள கண்டதையெல்லாம் நினைச்சுக்கிட்டு இருக்காரு. சரி, எப்ப பார்த்தாலும் பொண்டாட்டி கூட சண்டை போட்டுக்கிட்டே இருக்கிறேன்னு சொல்லி இன்னைக்கு ஏதாவது கொஞ்சம் ரொமான்டிக்கா பேசலாம்னு சொல்லி ஹீரோ பக்கத்துல போக ஹீரோயினோட தலையில முல்லைப்பூ வச்சிருக்காங்க. அது இவருக்கு அலர்ஜி மாதிரி தெரியுது. ஓயாம தும்மல் வந்துகிட்டே இருக்க எனக்கு நல்லா தெரிஞ்சிருச்சு, நான் உனக்கு பக்கத்துல வரக்கூடாது அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக தான் நீ வேணும்னே இன்னைக்கு முல்லைப்பூ வச்சிருக்க, இதெல்லாம் எனக்கு சுத்தமா பிடிக்கல அப்படிங்கிற மாதிரிலாம் ஹீரோ ஹீரோயின் கிட்ட சண்டை போட அவங்க என்ன சொல்றாங்க, அப்படி பார்த்தா எனக்கு கூட தான் நீங்க சரக்கு அடிக்கிறது பிடிக்காது, உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட வெளியே சுத்துறது பிடிக்காது, ஆனா இதை எல்லாத்தையும் சகிச்சுக்கிட்டு நான் உங்க கூட வாழ்றல, அந்த மாதிரி எனக்கு பிடிச்ச பூ வைக்க கூட உரிமை இல்லையா அப்படிங்கிற மாதிரி இவங்க கேட்டு பதிலுக்கு சண்டை போட மொத்தத்துல அந்த லவ் மூடே போய் ரெண்டு பேருக்கும் மனஸ்தாபம் ஆகிடுது.
ஹீரோயின் கோவிச்சுட்டு அங்க இருந்து எழுந்து போயிடுறான். பொண்ணு தூங்கினதுக்கு அப்புறம் நாம தான் கொஞ்சம் அவசரப்பட்டு கோவப்பட்டோம் போல இருக்கு, இதை சரி பண்ணிடலாம்னு சொல்லி புருஷனோட ரூமுக்கு போக அவர் அங்க சரக்கு அடிச்சு மட்டையாகிட்டார் மாதிரி தெரியுது. இதுக்கு மேல பேசி ஒரு பிரயோஜனம் இல்லைன்னு சொல்லி ஹீரோயின் போய் படுத்து தூங்கிறான். அடுத்த நாள் ஹீரோயினோட பக்கத்து வீட்டுல ஒரு லேடி இருப்பாங்க. அவங்களுக்கு ஹீரோயினை பார்த்தாலே சுத்தமா பிடிக்காது. ஹீரோயினோட ஹஸ்பண்ட் வெளியில வந்துகிட்டு இருக்க, வீட்டுக்கு தானே போறீங்க, என்னையும் அப்படியே டிராப் பண்ணிடுங்கன்னு சொல்லி பைக்ல கூட வராங்க. ஹீரோ கிட்ட இல்லாதும் பொல்லாதுமா கண்டதெல்லாம் போட்டு கொடுக்குறாங்க. உன்னோட பொண்டாட்டி அங்க அவங்க கூட பேசிட்டு இருந்தா தெரியுமா, இவங்க கூட சிரிச்சு சிரிச்சு பேசிட்டு இருப்பாங்க தெரியுமாங்கிற மாதிரி உசுப்பேத்தி விட, ஏற்கனவே ஹீரோவுக்கு ஆல்ரெடி மண்ட கோளர்ல தான் இருக்கான். இதுல இந்த மாதிரி எல்லாம் ஏத்தி விட்டதும் அவருக்குள்ள சந்தேகத்தை கொழுந்து விட்டு எரிய ஆரம்பிச்சு. இந்த பக்கத்து வீட்டுக்காரியோட புருஷன் கூட உனக்கு நல்ல எண்ணமே கிடையாது, ஒருத்தங்க ஒழுக்கமா சந்தோஷமா நிம்மதியா வாழ்ந்துகிட்டு இருந்தா அதை கெடுக்கணும்னே இப்படி எல்லாம் பண்ணுவியா அப்படிங்கிற மாதிரி இந்த பொண்டாட்டியை பிடிச்சி திட்டிட்டு இருக்காரு. ஆனா அவன் என்ன சொல்றா, எல்லாம் எனக்கு தெரியும், உங்களை மாதிரியே எல்லாரும் நல்லவங்களா இருப்பாங்கன்னு நினைச்சிட்டு இருக்காதீங்க, அவ சரியான ஆளுதான், அவளுக்கு அழகா இருக்காங்கிற திமிரு அப்படிங்கிற மாதிரி இவங்களோட வன்மத்தை கக்கிட்டு இருக்காங்க. அடுத்த நாள் ஹீரோவோட க்ளோஸ் ஃப்ரெண்டோட அம்மா இறந்து போயிடுறாங்க. அந்த இறுதி காரியத்துக்கு போகலையான்னு சொல்லி ஹீரோவை கேட்க அவர் என்ன சொல்றாரு, அவன் எனக்கு போன் பண்ணவே கிடையாது, அவங்க அம்மா இறந்து போன இந்த விஷயம் உனக்கு தெரிஞ்சிருக்கு, இந்த ஊருக்குள்ள இருக்க எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கு, என்னோட ஃப்ரெண்டுன்னு சொல்லி அவன் என்கிட்டயும் சொல்லியிருக்கணும், அதுதான முறை, அவன் சொல்லாதனால நான் வரமாட்டேன் அப்படிங்கிற மாதிரி ஹீரோ சொல்ல, இந்த மாதிரியான காரியத்துக்கெல்லாம் யாராவது கூப்பிடுவாங்களா, நம்மளே தான் போகணும் அப்படிங்கிற மாதிரி ஹீரோயின் கன்வின்ஸ் பண்ண ட்ரை பண்றாங்க. ஆனா எவ்வளவு சொல்லியும் ஹீரோ அதை கேட்கற மாதிரி தெரியல. வேற வழி இல்லாம ஹீரோயின் அவங்களோட பொண்ணை கூட்டிட்டு அந்த சாவ வீட்டுக்கு போறாங்க. அங்க இருக்கிற எல்லாரும் ஃபுல்லா சரக்கு போட்டுக்கிட்டு இருக்கு, உன்னோட ஹஸ்பண்ட் வரலையாங்கிற மாதிரி கேட்க, தெரியல அவர் ஏதோ ஒரு வேலையா வெளியே போயிட்டாரு அப்படிங்கிற மாதிரி ஹீரோயின் போய் சொல்லிடுறாங்க. இவங்க வெளியே போயிட்டு வீட்டுக்கு வந்து பார்த்தா ஹீரோ அதை பத்தி எதுவும் கவலைப்படாம அவர் பாட்டுக்கு சரக்கு அடிச்சுட்டு வீட்டுக்கு வெளியே ஜாலியா உட்காந்துக்கிட்டு இருக்காரு. ஒரு 2 நாள் கழிச்சு ஹீரோயினோட பொண்ணு ஏதோ ஒரு காம்படிஷன்ல கலந்துருக்கிறதுக்காக இவங்க இருக்கக்கூடிய அந்த இடத்துல இருந்து வேற ஏதோ ஒரு ஊருக்கு போகணும் அப்படிங்கிற மாதிரி ஹீரோயின் சொல்றாங்க. இதை கேட்டதும் ஹீரோ ரொம்ப சந்தோஷப்படுறாரு. நம்மளால பண்ண முடியாதெல்லாம் நம்ம பொண்ணு முயற்சி பண்றா, அவ கண்டிப்பா இந்த போட்டியில ஜெயிச்சாகணும் அப்படிங்கிற மாதிரி ஹீரோ சொல்லிட்டு இருக்க. அந்த காம்படிஷனுக்கு போறதுக்காக ஹீரோவும் அவங்களோட பொண்ணு கிளம்பிட்டு இருக்காங்க. இவர் போறதுக்கு முன்னால ஹீரோயின் கிட்ட வீட்டை கவனமா பாத்துக்கோ, எப்பவுமே போன் அதுன்னு சொல்லி டைம் வேஸ்ட் பண்ணிட்டு இருக்காம கரெக்ட் டைமுக்கு தூங்குற வேலையை பாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு அட்வைஸை போட்டு இவங்க கிளம்ப பாக்குறாங்க. கரெக்டா ஹீரோவும் ஹீரோயினோட பொண்ணு வெளியே கிளம்பும் போது அந்த பாட்டு வாத்தி வேற வீட்டுக்கு வர ஹீரோவுக்கு இது அப்செட் ஆகுது. நம்ம வெளியே போறப்போ இவன் மூஞ்சில முடிச்சிட்டு போறாங்கமே அப்படிங்கிற மாதிரி நினைக்கிற, கூடவே நம்ம பொண்டாட்டி எப்பதான் நம்மள மதிச்சிருக்கா, இப்ப மட்டும் நம்ம சொல்றத அவன் கேட்கற இப்படிங்கிற மாதிரி நினைச்சிட்டு இவங்க கிளம்பி போயிட, இந்த பக்கம் பக்கத்து வீட்டுக்காரி சொல்லவே தேவையில்ல, புருஷன் வெளியே போனதுக்கு அப்புறம் இந்த பாட்டு காத்தி கூப்பிட்டு இவ பாட்டு கத்துக்க போறாளா, இதெல்லாம் ரொம்ப கேவலமா இருக்கு, இவளுக்கு ஆனாலும் ரொம்ப தைரியம் தான் அப்படிங்கிற மாதிரி அவங்க பொருளை பேசிக்கிட்டு இருக்காங்க. இந்த புருஷங்காரனும் உன்னையெல்லாம் திருத்தவே முடியாது அப்படிங்கிற மாதிரி அவங்க பொண்டாட்டியை காரி துப்பிட்டு இருக்காரு. ஹீரோவும் அவங்களோட பொண்ணும் அவங்க போக வேண்டிய அந்த இடத்துக்கு போயிட்டாங்க. இவர் அவரோட பொண்ணை தூங்க சொல்லிட்டு ஒரு இடத்துல வந்து சரக்கு அடிச்சுட்டு இருக்காரு. அந்த சமயம் பார்த்து ஹீரோவுக்கு ஒரு போன் வருது. யாருன்னு பார்த்தா அந்த போலீஸ் ஆபீசர். அவர் என்ன சொல்றாருன்னா, வேற ஏதோ ஒரு ஊர்ல உங்களோட தகுதிக்கு ஏத்த மாதிரி ஒரு வேலை இருக்கு, நீங்க அங்க ஷிஃப்ட் ஆகி போக முடியுமா, இந்த ஆஃபரை ஏத்துக்கிறீங்களா அப்படிங்கிற மாதிரி கேட்க ஹீரோவுக்கு மைண்ட் ரொம்ப கேவலமா ஒர்க் ஆக ஆரம்பிக்குது. நம்ம பொண்டாட்டி இந்த போலீஸ் ஆபீசரும் சேர்ந்துதான் ஒரு பிளான போட்டிருப்பாங்க போல தெரியுது, நம்மள இந்த ஊரை விட்டு பேக்கப் பண்றதுலயே இவங்க ரொம்ப குறியா இருக்கிறாங்க, இதை நம்ம சும்மா விடக்கூடாதுங்கிற மாதிரி, டவர் கிடைக்கல சார், இன்னும் கொஞ்சம் நேரத்துல கூப்பிடுற அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு போனை கட் பண்ணிடுறாரு. இந்த பக்கம் ஹீரோயின் அவங்க வேலையை பார்த்துக்கிட்டு இருக்க, ஆன்லைன் கிளாஸ் எல்லாம் முடிச்சுட்டு எழுந்து தூங்கலான்னு போகும்போது கரெக்டா அந்த பிரின்சிபல் போன் பண்றாங்க. அந்த கிறிஸ்மஸ் ஈவென்ட்டுக்கு ஆன்லைன்ல சில இமேஜஸ் எல்லாம் தேட சொல்லியிருப்பாங்க, அதை இப்பவே அனுப்புனா கொஞ்சம் நல்லா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஹீரோயின் கிட்ட சொல்ல, நான் வேணும்னா நாளைக்கு அனுப்புறேன் அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்றாங்க. அந்த பிரின்சிபல் இல்ல இன்னைக்கே அனுப்புனாதான் நம்ம மேற்படி நிறைய விஷயங்களை பண்ண முடியும், கடைசி நேரத்துல இதை பண்ணிட்டு இருந்தா லேட் ஆயிரு அப்படிங்கிற மாதிரி சொல்ல ஹீரோயினும் சரிங்கிறாங்க. அந்த சைடு ஹீரோயின் ஹஸ்பண்ட் வேற ஒரே டென்ஷன்ல இருக்க, சரி இப்போ நம்ம பொண்டாட்டி என்ன பண்றா பார்க்கலாம் அப்படிங்கறக்காக அவங்களோட வாட்ஸ்அப் ஓபன் பண்ண அதை ஆன்லைன் சொல்லி காட்டு, இதுக்கு மேலே நம்ம பொறுமையா இருக்க கூடாதுங்கிற மாதிரி ஹீரோயினுக்கு போன் பண்ணி இவர் சண்டை போறாரு. நான் ஊர்ல இருந்து வெளியே போகும்போது தான் அந்த பாட்டு சொல்லி கொடுக்குறவன் உன்னை பாக்குறதுக்கு வரும். போலீஸ் ஆபீசர் கூட போன் பண்ணி என்ன அங்க வேலைக்கு போறீங்களா இங்கே வேலைக்கு போறீங்களா அப்படிங்கிற மாதிரி கேட்கறாரு. இது எல்லாத்துக்கும் காரணம் நீதான், நீ என்ன நினைச்சுக்கிட்டு இருக்க, உன்னோட திட்டம் எல்லாம் எனக்கு தெரியாதுன்னு நினைக்கிறியா அப்படிங்கிற மாதிரி இவரா மனசுக்குள்ள ஏதோ ஒன்னு கற்பனை பண்ணிக்கிட்டு ஹீரோயின் கிட்ட சண்டை போட்டு இருக்கு. ஒரு கட்டத்துல அவங்களுக்கு இது ரொம்ப அப்செட் ஆயிடுது. போமா அவங்க கீபோர்ட தட்ட அந்த சிஸ்டம் ஏதோ கொலாப்ஸ் ஆன மாதிரி ஆயிடுது. சரின்னு அந்த பிக்சர்ஸ் எல்லாம் எடுக்க டவுன்லோட் பண்ண ட்ரை பண்ண, அதுல ஏதோ சில போட்டோக்கள்லாம் ஆட்டோமேட்டிக்கா பாப் ஆயிடுது. நம்ம ஏதோ ஒரு வெப்சைட்டுக்குள்ள போனா கூட சில அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் எல்லாம் வரும்ல, அந்த மாதிரி வந்துகிட்டே இருக்கு. இவங்க அதுல இருந்து வெளியே வர ட்ரை பண்றாங்க, முடியல. சரி நம்ம பொண்ணுகிட்ட கேட்கலாம் அப்படிங்கிற மாதிரி கேட்க அவங்க என்ன சொல்றாங்க, ஷட் டவுன் பண்ணுங்க, ரீஸ்டார்ட் பண்ண சரியாயிரு அப்படிங்கிற மாதிரி சொல்ல, அப்பயும் அது ஒர்க் ஆகிற மாதிரி தெரியல. அப்ப அந்த பொண்ணு வாட்ஸ்அப்ல போட்டோ எடுத்து அனுப்புங்க, அது என்னன்னு நான் பாக்குறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, அது கொஞ்சம் 18+ போட்டோஸ் எல்லாம் காமிக்கிற மாதிரி இருக்கும். ஹீரோயின் அதை அனுப்ப மாட்டாங்க, நானே பாத்துக்கிறேன் அப்படின்ட்டு போனை கட் பண்ணிடுறாங்க. ஹீரோயின் எவ்வளவு முயற்சி பண்ணி பார்த்தும் கூட அவங்களோட ஸ்கிரீன்ல அந்த பாப்பப் ஆன விண்டோஸை க்ளோஸ் பண்ணவே முடியும். ஒரு கட்டத்துல இவங்களுக்கே என்ன பண்றதுன்னு சொல்லி தெரியல. அந்த சமயம் பார்த்து கரெக்டா அந்த கீபோர்ட் மேல ஒரு பள்ளி விழுக, அது வேற ஏதோ ஒரு வெப்சைட்டுக்குள்ள போயிடுது. இப்ப பார்த்தா உங்களோட சிஸ்டம் சைபர் கிளைம் போலீஸ் வந்து லாக் பண்ணிருக்கோம், நீங்க 30,000 ரூபாய் இல்ல 29,000 ரூபாய் பணம் கட்டினா மட்டும் தான் அது ஓபன் பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, ஹீரோயினுக்கு இப்ப என்ன பண்றதுனே தெரியல. இப்படி ஒரு சம்பவம் நடந்துச்சுன்னு சொல்லி அவங்க ரொம்ப வருத்தப்படுறாங்க. ஹீரோயினுக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட் ஒருத்தங்க இருப்பாங்க, அவங்களுக்கு கால் பண்ணலாம்னு சொல்லி போன் பண்ணா அவரோட சம்சாரம் தான் எடுக்கிறாங்க. அவரோட ஹஸ்பண்ட் ஏதோ உடம்பு சரியில்லாதனால ஹாஸ்பிட்டல் போயிருக்காரு, அவர் திரும்பி வந்தா கூப்பிட சொல்றேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு போனை கட் பண்ணிடுறாங்க. சரி அடுத்ததான் யாருக்கிட்ட ஹெல்ப் கேட்கலாம்னு நினைக்கும் போது அந்த போலீஸ் ஆபீசருக்கு போன் பண்ணலாம்னு சொல்லி ஹீரோயின் நினைக்கிறாங்க. ஆனா ஏற்கனவே அந்த
ஸ்கூல்ல ஒரு சின்ன பையன் இந்த மாதிரி 18+ வீடியோ ஷேர் பண்ணி மாட்டினதுனால இவங்களுக்கு ஒரு யோசனை வருது. நாம இதை சொல்லி ஒருவேளை இந்த போலீஸ் ஆபீசர் நம்மள தப்பா நினைச்சா என்ன பண்றது, வேணாம்னு சொல்லிட்டு போனை கட் பண்ணிடுறாங்க. இருந்தாலும் அந்த ரிங் எப்படியோ போயிடுச்சு போல. அந்த போலீஸ் ஆபீசரே திரும்பவும் ஹீரோயினை கூப்பிடுறாங்க. உங்க போன்ல இருந்து போன் வந்த மாதிரி இருக்கு, ஏதாவது விஷயமா சொல்லி கேட்க ஹீரோயின் இல்ல தெரியாம கைப்பற்றுச்சு, அதனால தான் போன் வந்துருச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இவங்க இந்த உண்மையை சொல்லாம போனை கட் பண்ணிடுறாங்க. பேசாம அந்த ஸ்கிரீன்ல வர மாதிரியே அமௌண்ட்டை கட்டிடலன்னு சொல்லி கூகுள் பேல எவ்வளவு பணம் இருக்குன்னு சொல்லி செக் பண்ணா வெறும் 12,000 தான் இருக்கு. 29,000 கட்டே ஆகணும். அவங்க ஃப்ரெண்டு கிட்ட ஹெல்ப் கேக்கிட்டு பணத்தையும் ஏற்பாடு பண்ணிட்டு மாதிரி தான் தெரியுது. அந்த டெபிட் கார்டு மூலியமா நம்பர் என்டர் பண்ண அதுவும் இப்ப ஒர்க் ஆகல. கிரெடிட் கார்டு மட்டும் தான் அக்செப்டட்னு சொல்லி ஸ்கிரீன்ல தெரிய வருது. அடுத்த நாள் காலையில தூங்கி எழுந்திருச்சு பார்த்தா ஹீரோயினை போலீஸ் அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போயிட்டு இருக்காங்க. இதை பார்த்ததுமே ஹீரோயினோட பொண்ணும் புருஷனும் பதறி அடிச்சு வராங்க. நிஜமாவே இப்படி நடந்திருக்கான்னு பார்த்தா இல்ல, இது எல்லாமே ஹீரோயினோட கற்பனை. ஒருவேளை இப்படி நடந்துட்டா என்ன ஆகும் அப்படிங்கிற மாதிரி அவங்க நினைச்சுக்கிறாங்க. அப்பதான் அவங்களுக்கு ஒரு யோசனை வருது. அந்த சைபர் கிரைம் இந்த மாதிரியான விஷயங்களை பத்தி ஒருத்தன் கிளாஸ் நடத்திருப்பான்ல, அவனுக்கு போன் பண்ணலாம், அவன் மூலியமா ஏதாவது ஹெல்ப் கிடைக்குமா ட்ரை பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி ஹீரோயின் முடிவு பண்றாங்க. அவசர அவசரமா ஹீரோயின் கூட ஒர்க் பண்ற ஒரு டீச்சர் கிட்ட அவனோட நம்பர் வாங்கி கால் பண்றாங்க. ஆனா அவன் என்ன சொல்றானா, இப்ப முக்கியமா 2 கிளாஸ்க்கு நான் போய்கிட்டு இருக்கேன், வேணும்னா நாளைக்கு வரேன் அப்படிங்கிற மாதிரி ஹீரோயின் கிட்ட சொல்ல ஹீரோயின் இல்ல கண்டிப்பா இன்னைக்கே வரணும், இது ஒரு மிகப்பெரிய பிரச்சனை அப்படிங்கிற மாதிரி ஹீரோயின் சொல்ல அவனும் வேற வழி இல்லாம சரி நான் வேணா வந்துட்டு உங்களுக்கு போன் பண்றேன், மீதியா அப்புறம் பாத்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு போனை கட் பண்ணிடுறான். இந்த பக்கம் ஹீரோயினோட ஹஸ்பண்டுக்கு க்ளோஸ் ஃப்ரெண்ட் ஒருத்தர் இருந்திருப்பான்ல, சாவுக்கு கூட கூப்பிடலன்னு சொல்லி நம்மளால போகாம இருந்திருப்பாருல, அவன் போன் பண்ணி ஒரு சரக்கு பாட்டி வச்சிருக்கேன், நீ கண்டிப்பா வரணும் அப்படிங்கிற மாதிரி சொல்ல நாளைக்கு ஃபுல்லா டைம் இருக்கு, இன்னைக்கு நைட்டு விடிய நம்ம ஊருக்கு போயிட்டு பார்ட்டியை முடிச்சுட்டு நீங்க திரும்பவும் வந்து பொண்ணை கூட்டிட்டு போலாம் அப்படிங்கிற மாதிரி இவர் ஒரு பக்கம் பிளான் பண்ணிட்டு இருக்காரு. ஆனா அங்க ஹீரோயினுக்கு எவ்வளவு பெரிய பிரச்சனை நடந்துட்டு இருக்குது இவளுக்கு தெரியல. இவர் அதை பத்தி கண்டுக்கவும் இல்ல. ஹீரோயின் சொன்ன மாதிரியே அந்த கிளாஸ் நடந்தவனும் அங்க வந்துட்டான். ஆனா அவனுக்கு ஹீரோயினோட வீட்டோட அட்ரஸ் தெரியல. மழை வேற வந்துட்டு இருக்கனால நீங்க கொஞ்சம் வீட்டுக்கு வெளியே வர முடியுமா அப்படிங்கிற மாதிரி சொல்ல ஹீரோயின் அவங்க மொபைல்ல பிளாஷ் லைட் அடிச்சுட்டு ஒரு கொடையை பிடிச்சிட்டு வராங்க. இவனை ஒரு வழியா வீட்டுக்கு கூட்டு வந்துட்டாங்க. ஹீரோயினுக்கு இப்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இந்த பிரச்சனையிலிருந்து நம்ம வெளியே வந்தா போதும் அப்படிங்கிற மாதிரி இவங்க நினைக்கிறாங்க. இது வருத்தப்பட வேண்டிய ஒரு விஷயம் இல்லதான், இருந்தாலும் ஒரு 18+ வெப்சைட்டுக்குள்ள போனதுனால லாக் ஆயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி வெளியே மெசேஜ் தெரியறதுனால தான் இவங்க பயப்படுறாங்க. ஒருவேளை யாராவது நம்மள தப்பா நினைச்சுக்குவாங்கன்னு சொல்லி ஹீரோயின் வேற ரொம்ப பதட்டத்தில் இருக்கிறனால இவன் என்ன சொல்றானா, எந்த பிரச்சனையாவது நம்ம பாத்துக்கலாம், ஃப்ரீயா விடுங்க, அதை நினைச்சு நீங்க வருத்தப்படாதீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ட்ரெஸ் எல்லாம் மழையில நனைஞ்சு போச்சு, பக்கத்துல ஏதாவது ரூம் இருக்கா நான் மாத்திக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல ஹீரோயின் அவங்களோட ஹஸ்பண்டோட ரூமை காமிக்கிறாங்க. சௌரியம் எல்லாம் இருக்காது, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிங்க அப்படிங்கிற மாதிரி சொல்ல அவன் பரவாயில்ல இதுல என்ன இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு உள்ளுக்குள்ள போறான். ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு அவனோட மொபைல சார்ஜ் போட்டு விட்டு ஹீரோ ஒரு பாட்டில சரக்கு வச்சிருப்பார் போல தெரியுது, அதை எடுத்து இவன் கொஞ்சம் குடிக்கிறான். ஒரு கிளாஸ் அடிச்சுட்டு 10க்கு இன்னொரு டம்ளர் ஊத்தி இன்னொரு ரவுண்ட் வேற போய்கிட்டு இருக்கு. அந்த வேலையை பார்க்காம இவன் என்னெல்லாம் பண்ணிட்டு இருக்கான் பாரு. ஆள் பாக்குறே ஒரு டைப்பா இருக்கான். வெளியே வந்ததும் ஹீரோயின் கிட்ட சிஸ்டம் ஆன் பண்ண சொல்லி ஒண்ணு இல்ல ஒரு 2 ஹவர்ஸ்ல இந்த பிரச்சனை சரி பண்ணிடலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்ல எப்படி லாக் ஆச்சுங்கிற மாதிரி ஹீரோயின் கேட்க அவங்க என்ன சொல்றாங்கன்னா, அந்த கிறிஸ்மஸ் ஃபங்க்ஷனுக்காக ஒரு சில பிக்சர்ஸ் எல்லாம் டவுன்லோட் பண்ணிக்கிட்டு இருந்தேன், அந்த சமயம் தான் இந்த மாதிரி ஆயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி ஹீரோயின் சொல்ல இவன் அப்படியே அந்த டாபிக் குள்ளவே போகாம வேற ஏதோ ஒரு விஷயத்த பேசிக்கிட்டு இருக்கான். ஹீரோயின் கிட்ட கடலை போட ட்ரை பண்ற மாதிரி தெரியுது. கூடவே அன்னைக்கு நாங்க கிளாஸ் எடுத்துட்டு இருக்கும்போது நீங்க பாட்டு பாடுனீங்கல்ல, அது ரொம்ப நல்லா இருந்துச்சு, நீங்க ரொம்ப டேலண்டடா ஆள் அப்படின்னு ஹீரோயினுக்கு ஐஸ் வைக்க ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கேன். இவன் சொல்லக்கூடிய எந்த ஒரு விஷயத்தையுமே ஹீரோயினுக்கு இப்ப கேட்க மனசு இல்ல. அது போக வீட்டுல யாரும் இல்லையா அப்படிங்கிற மாதிரி கேட்க தன்னோட பொண்ணு ஒரு காம்படிஷனுக்காக வெளியே போயிருக்கா, நாளைக்கு தான் வருவாங்க அப்படிங்கிற மாதிரி ஹீரோயின் சொல்லிக்கிட்டு இருக்கான். இந்த பக்கம் ஹீரோயினோட ஹஸ்பண்ட் அவன் ஃப்ரெண்ட்ஸ் கூட இங்க லோக்கல் ஏரியாக்குள்ள தான் சரக்கு போட்டு அவர் ஒரு பக்கம் தேவையில்லாத வேலையெல்லாம் பண்ணிட்டு இருக்காரு. இங்க வீட்டுல ஹீரோயின் கிட்ட என்ன சொல்றானா, நீங்க பாருங்க நீங்க கூட வேர்த்து நனைஞ்சு போயிட்டீங்க, போய் உங்க ட்ரெஸ்ஸை மாத்திங்க அப்படிங்கிற மாதிரி சொல்ல ஹீரோயினும் எழுந்து போறாங்க. இவன் பேசுற விதம் இவன் நடந்துக்கிறதெல்லாம் பார்க்கும்போது ஹீரோயினுக்கு ரொம்ப தப்பா படுது. அந்த சமயம் ஹீரோயின் ஒருத்தங்களுக்கு போன் பண்ணிருப்பாங்க, ஹாஸ்பிட்டல் போயிட்டு வந்துட்டு கூப்பிடன்னு சொல்லிருப்பாங்கல்ல, அவன் போன் பண்றான். ஆனா ஹீரோயின் இப்ப ரூமுக்குள்ள இருக்கிறனால இப்ப அவங்க கிட்டயும் இவங்களால பேச முடியாம போயிடுச்சு. ஹீரோயின் ட்ரெஸ் சேஞ்ச் பண்றத அவன் உள்ளுக்குள்ள ஏதோ ஒரு கேமரா ஒன்று செட் பண்ணி வச்சுட்டு வந்திருப்பான் போல தெரியுது. இவனோட பர்சனல் லேப்டாப்பை ஓபன் பண்ணி அது ஸ்கிரீன் மிரரிங் மாதிரி அதுல உள்ள ரூமுக்குள்ள நடக்கிற எல்லா விஷயத்தையும் பாத்துக்கிட்டு இருக்கு. இவன் இப்படிப்பட்டவன் சொல்லி ஹீரோயினுக்கு தெரியல. அவங்களும் ரூம்ல இருந்து வெளியே வராங்க. இந்த பிரச்சனையை சீக்கிரமா முடிச்சு கொடுத்துட்டு வெளியே போங்க கிளம்புங்க அப்படிங்கிற மாதிரி ஹீரோயின் சொல்ல அவசரப்படாதீங்க எல்லாம் சரியாயிடுங்கிற மாதிரி இவன் ஹீரோயின் கிட்ட திரும்பவும் ஃபிளிட் பண்ற மாதிரியே பேசுறேன். இந்த சாரியில பாக்குறதுக்கு நீங்க எவ்வளவு அழகா இருக்கீங்க தெரியுமா, நாக்கு ரோலிங்க, நீங்க எவ்வளவு அழகா இருக்கீங்க தெரியுமா அப்படிங்கிற மாதிரி வளைஞ்சு பேச நம்ம சிஸ்டம்ல ஏற்பட்ட பிரச்சனையை விட இவன் மிகப்பெரிய பிரச்சனையா இருப்பான் போலதே அப்படின்னு ஹீரோயினுக்கு இப்பதான் தெரியுது. சரி இருந்தாலும் வேற வழி இல்ல, நம்ம பிரச்சனைக்காக இவனை கூப்பிட்டோம், இந்த ப்ராப்ளம் சால்வ் ஆனா போதும் இவனை அடிச்சு வெளியே துரத்திடலாங்கிற மாதிரி ஹீரோயின் யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். அவன் என்ன சொல்றானா, இந்த பிரச்சனை சரியா இருக்கு, கிட்டத்தட்ட இன்னும் 1 மணி நேரத்துக்கு மேல ஆகும், உங்களோட ஐடியும் பாஸ்வேர்டும் போட்டு அந்த பழைய இதெல்லாம் ரெக்கவரி பண்ணிக்கலாம், இவ்வளவுதான் விஷயம் சிம்பிள் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு, ஆனா அதுக்கு ஒரு கண்டிஷன் இருக்கு, நீங்க அன்னைக்கு பாட்டு பாடுனீங்கல்ல அப்பவே உங்களை எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு, அது இதுன்னு சொல்லி கண்டதெல்லாம் வளர ஆரம்பிச்சிடறான். கூடவே எனக்கு உங்களோட மனசும் புரியுது, மழை வேற பெஞ்சுக்கிட்டு இருக்கு, நைட் டைம் வேற, ஏதோ 18+ படம் பார்க்கலாம்னு சொல்லி ட்ரை பண்ணி இருக்கிறீங்க, அதுல இந்த மாதிரி லாக் ஆயிடுச்சு, இனிமேல் இந்த மாதிரிலாம் பண்ணா ரொம்ப கவனமா பண்ணும் அப்படிங்கிற மாதிரி இவன் ஹீரோயினையே ரொம்ப தப்பா பேசுறான். இதனால ஹீரோயினுக்கு செம வெறியாயிடுது. இங்க வீட்டுக்குள்ள இருந்து வெளியே போகலாம்னு சொல்லி ட்ரை பண்ண இவன் கதவை லாக் பண்ணிடுறான், வெளியே போக விட மாட்டேங்கிறான். எனக்காக நீங்க ஒரே ஒரு ஃபேவர் மட்டும் தான் பண்ணணும், என்னன்னா இந்த மழை வரும்போது மயில் வந்து தோகையை விரிச்சு அழகா டான்ஸ் ஆடுல, அந்த மாதிரி உங்களோட சேலையை எடுத்து இடுப்புல கட்டிக்கிட்டு
எனக்காக ஒரு 2 நிமிஷம் டான்ஸ் ஆடினீங்கன்னா போதும், வேற எதுவுமே எனக்கு தேவையில்லை, இந்த பிரச்சனையும் உங்களுக்கு முடிஞ்சிடும், நானும் கிளம்பிடுவேன் அப்படிங்கிற மாதிரி ஹீரோயின் கிட்ட பேசியிருக்கேன். அந்த பக்கம் ஹீரோ ஃபுல்லா சரக்க போட்டு அவன் ஃப்ரெண்ட்ஸ் கூட கூத்தடிச்சுட்டு இருக்கான். ஆல்மோஸ்ட் வீட்டுக்கு வரக்காக ரெடி ஆகிட்டு இருப்பான்னு நினைக்கிறேன். இந்த சைடு வீட்டுக்குள்ள வேற இப்படி ஒரு பஞ்சாயத்து போய்கிட்டு இருக்கு. இவன் ஹீரோயினை டான்ஸ் ஆட சொல்லி பாட்டு பாடி டார்ச்சர் பண்ணி இவங்களுக்கு என்ன பண்றனே தெரியல. ஹீரோ வெளியே வந்து நின்னுகிட்டு இருக்க. நம்ம வீட்டுக்குள்ள நேரா போவேன், பின்னால் வழியில போயிடலாங்கிற மாதிரி ஹீரோ ஒரு பக்கம் பிளான் பண்றான். இந்த நேரத்துல யாரு பாட்டு பாடுறான் அப்படிங்கிற மாதிரி ஜன்னலை எட்டி பார்க்க உள்ளுக்குள்ள இவன் நின்றுட்டு இருக்கிறத ஹீரோ பாக்குறான். ஆனா இங்க என்ன நடந்துட்டு இருக்குங்கிறது பத்தின ஐடியா ஹீரோக்கு சுத்தமா இல்ல. ஹீரோயின் ஒரு கட்டத்துல டென்ஷன் ஆகி சத்தம் போட அப்பதான் இவன் பாட்டு பாடிட்டு இருக்கிறத நிப்பாட்டுறான். முழுக்க முழுக்க மென்டலாவே ஆயிட்டான் போல தெரியுது. இவன் நடந்துக்கிறதெல்லாம் பார்க்கும்போது அப்படிதான் இருக்கு. இங்க உள்ள நடந்துகிட்டு இருக்கிற எல்லாத்தையுமே ஹீரோவும் பாத்துக்கிட்டு தான் இருக்காரு. ஹீரோயின் என்ன சொல்றாங்கன்னா, உனக்கு நான் டான்ஸ் ஆடணும் இல்ல, என்ன பார்த்தா உனக்கு எப்படி தெரியும், நான் ஒருத்தருக்கு மனைவி, அது இல்லாம ஒரு பொண்ணுக்கு அம்மா, இதையும் தாண்டி நான் நிறைய குழந்தைங்களுக்கு படிப்பு சொல்லிக் கொடுக்குற ஒரு டீச்சர், என்கிட்ட நீ இப்படி பேசலாமா, இது உனக்கே ரொம்ப கேவலமா தெரியல அப்படிங்கிற மாதிரி அவனை நாக்க புடிங்கிற மாதிரி சில கேள்விகள்லாம் கேட்க இத பார்த்ததுமே ஹீரோவோட மனசாட்சி அவரையே செருப்பு கழட்டி அடிச்ச மாதிரி இருக்கு. இப்படிப்பட்ட தன்னோட பொண்டாட்டிய நாம எந்த மாதிரி நினைச்சிருக்கிறோம் அப்படின்னு ஹீரோ மனசுக்குள்ள ரொம்ப வருத்தப்படுறாரு. இதுக்கு மேலேயும் நம்ம இங்க வெயிட் பண்ணக்கூடாது, உள்ளுக்குள்ள போய் அவனை ஏதாவது பண்ணணுங்கிற மாதிரி ஹீரோ உள்ள போக நடந்து வர சத்தம் கேட்டதுமே அவன் யாரோ வராங்க அப்படிங்கறத கண்டுபிடிச்சிட்டான். சடனா வந்து இந்த கதவை தாழ் போட ட்ரை பண்றான். ஹீரோயின் சத்தம் போட அமைதியா இருங்க அப்படிங்கிற மாதிரி ஹீரோயின் கிட்ட சொல்றான். ஆனாலும் ஹீரோயின் இவனை சும்மா வர மாதிரி தெரியல. அந்த கதவு கிட்ட இருந்து இவனை இழுத்து பிடிச்சி இந்த பக்கம் தள்ளி விட அங்கிருந்து ஆளை எஸ்கேப் ஆயிட்டான். யாரா வந்திருக்காங்கன்னு பார்த்தா ஹீரோ தான் உள்ளுக்குள்ள வந்திருக்காரு. இங்க யாரோ ஒருத்தர் இருக்க மாதிரி இருக்குல்ல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஆளு இத்தனை நாள் இவர் ஒரு மிலிட்டரி மேனுங்கிறத நம்ம சொல்லிதான் கேள்விப்பட்டிருப்போம். அங்க இருக்க ஒரு துப்பாக்கி எடுத்துட்டு உள்ளுக்குள்ள பதுங்கி இருக்கிற அவனை தேட ஆரம்பிக்கிறார். அவன் ஒரு வாஷிங் மிஷினுக்கு பின்னால ஒளிஞ்சுக்கிட்டு இருக்க. அவனை உள்ளுக்குள்ள கூட்டு வந்து எதுக்காக இங்க வந்த அப்படிங்கிற மாதிரி கேட்க ஹீரோயினோட சிஸ்டம் ஹேக் ஆயிடுச்சு, இதை சரி பண்ண தான் இங்க வந்த அப்படிங்கிற மாதிரி அவன் சொல்ல அவனை மிரட்டி சிஸ்டம் பக்கத்துல உட்கார வச்சு அந்த வேலையெல்லாம் கரெக்ட் பண்ணி முடிச்சதும் உனக்கு எல்லாம் எவ்வளவு தைரியம் இருந்தா இந்த மாதிரி உங்ககிட்ட யாராவது உதவி கேட்டா அவங்க கிட்ட அட்வான்டேஜ் எடுத்துக்க நினைப்பேன் அப்படிங்கிற மாதிரி இவனை ஒரு வார்னிங் பண்ணிட்டு இதோட இவனை சும்மா விடக்கூடாது அந்த இன்ஸ்பெக்டருக்கு போன் பண்ண சொல்லி ஹீரோயின் கிட்ட சொல்றாரு. இவன் பயந்து நடுங்கி சாகுறான். ஹீரோயினை கூப்பிட்டு அந்த சிஸ்டம்ல ஏற்பட்ட அந்த பிரச்சனை சரியாயிடுச்சுன்னு சொல்லி செக் பண்ண சொல்றாங்க. அவங்களும் பார்த்துட்டு இப்ப சரியாயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ஆனா ஹீரோயினுக்கு இவனை போலீஸ் ஆபீசர் கிட்ட கொடுக்கறதுல உடன்பாடு இல்ல. இவங்களே இவனுக்கு ஒரு தண்டனை கொடுக்குன்னு நினைக்கிறேன். காது மேலேயே பலார்னு வைக்க இவன் பண்ண இந்த சேட்டைக்கெல்லாம் இது இவனுக்கு தேவைதான். அவ்வளவுதான், நீங்க என்ன அடிச்சிட்டீங்களா, இதோட நமக்குள்ள நடந்த பஞ்சாயத்து முடிஞ்சு, நான் கிளம்புறேன் அப்படிங்கிற மாதிரி அவனோட லேப்டாப் எல்லாம் எடுத்து பேக்ல போட்டுட்டு கிளம்ப பார்க்க ஹீரோயின் அவனோட லேப்டாப்பை பிடிக்கி அதையும் உடச்சு தூக்கி வீசிடுறாங்க. இதுக்கு மேல இங்க இருக்கிறது சேஃப்டி இல்லைன்னு சொல்லி அவன் தலை தெறிக்க வெளியே ஓடி போயிடுறான். ஹீரோயினோட ஹஸ்பண்ட் ஹீரோயின் கிட்ட பேச ட்ரை பண்ண இப்போ அவர் மேலேயும் இவங்க சரியான கோவத்துல தான் இருக்காங்க. நீங்க ஒரு நாள் அது என்னோட மனசை புரிஞ்சிருக்கீங்களா, நான் என்ன சொல்றேங்கிறத காது கொடுத்து கேட்டிருக்கீங்களா, எல்லாத்துலயும் நான் எது சொன்னாலும் அதை குறை கண்டுபிடிக்கிறது, எப்ப பார்த்தாலும் என்கிட்ட சண்டை போடுறது, நாம காதலிச்சு தான் கல்யாணம் பண்ணிக்கிட்டோம், எதுக்காக இப்படி இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி அவங்க மனசுக்குள்ள இருந்த ஆதகத்தை எல்லாம் கொட்டி தீக்கிறார். இவர் பண்ண தப்புக்கு ஹீரோயின் பேசுறதெல்லாம் சரிதான் சொல்லி அவரும் எதுவுமே பேசாம அமைதியா இருக்காரு. அவங்க வாழ்க்கைய அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி சுயநலமா வாழ்ற பல பேர் இருக்கிறாங்க. ஆனா குடும்பம் தான் பெருசுன்னு சொல்லி தன் குடும்பத்துக்காகவும் தன் குழந்தைங்களுக்காகவும் இருக்கிற மனைவிகளை அவங்க குடும்பத்துல இருக்கிற இந்த புருஷங்க எல்லாம் சந்தேகப்படுறது எவ்வளவு ஒரு கொடுமையான ஒரு விஷயம். ஹீரோவும் அவரோட தவற உணர்ந்துறாரு. இப்படியே கொஞ்சம் நாட்கள் கழிச்சு ஹீரோயினும் ஹீரோவும் இழந்த அந்த வசந்த காலங்கள் மீண்டும் அவங்களுக்கு வந்துடுச்சு. ரொம்ப ஹாப்பியா அவங்களோட வாழ்க்கையை வாழ ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த பக்கம் பொண்ணு சிஸ்டம்ல ஏதோ ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்க, ரொம்ப நேரம் இதை யூஸ் பண்ணக்கூடாது, நம்ம அத்தியாவசிய தேவைகளாக மட்டும்தான் இந்த இன்டர்நெட்டை பயன்படுத்தணும் அப்படிங்கிற மாதிரி ஹீரோயின் அவங்களோட பொண்ணுக்கு ஒரு அட்வைஸ் போறாங்க. இந்த ஒரு ஹாப்பி எண்டிங்கோட இந்த படத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறத மறக்காம கமெண்ட் சொல்லுங்க. மீண்டும் ஒரு வித்தியாசமான படத்தோட சந்திப்போம். தேங்க்யூ.